தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் ஐயா தனியரசு எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு பொன்னாடை அழைத்து சிறப்பிக்குமாறு பொதுச் செயலாளரை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு கோவம்ச முன்னேற்ற நலச்சங்கம் நடத்துகின்ற மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கிற நிறுவன தலைவர் ஐயா பி பழனிசாமி அவர்கள், மாநிலத்தின் தலைவர் என் ஆருயிர் சகோதரர் லயன்ஸ் கே கலையரசன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அனுமன்பள்ளி தந்த அன்பு சகோதரர் தர்மலிங்கம் அவர்களே, மாநில பொருளாளர் ஐயா கல்யாணசுந்தரம் அவர்களே, மேடையை அலங்கரித்திருக்கிற முன்னாள் அமைச்சர் ஐயா கருப்பணன் அவர்களே, மேற்கு மண்டலத்தில் தமிழ் சமூகத்தின் ஒரு வலிமையான சமூகத்தின் பிரதிநிதியாக இருந்து சீர்பரம்பினர் நல உறுப்பினராக அரசு பொறுப்பில் இருந்து இளைஞர்களுக்கு அரசியல் எழுச்சியை ஊட்டி வருகிற என் ஆருயிர் சகோதரன் ராஜ்கவுண்டர் அவர்களே, பல்வேறு மாநிலம் முழுக்க இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக நாடு முழுக்க குரல் கொடுத்து இயக்கம் வைத்து போராடி வருகிற ஐயா முன்னாள் காவல்துறை அதிகாரி ரத்னசாமி அவர்களே, அடிகள் பெருமக்களே, பல்வேறு நம்முடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை அங்கத்தினர், ஒட்டுமொத்த நம்முடைய சமூகத்தின் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தை செல்வங்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமக்கள், மாநாட்டை இவ்வளவு எழுச்சியோடு நடத்துவதற்கு முனைந்து பணியாற்றிய மாநாட்டின் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், மேடையை அலங்கரித்திருக்கிற சமூகத்தின் சான்றோர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுதலை, வாழ்த்துக்களை பரிசாக்கி, உங்களுடைய இந்த சமூகம், நம்முடைய சமூகம் ஒரு உழைக்கின்ற சமூகம், நேர்மையான சமூகம், 24 மணி நேரமும் சமூகத்திற்கு தொண்டு செய்கிற, சேவையாற்றுகிற, மனித சமூகத்தை ஒழுங்குபடுத்துகிற முதன்மையான சமூகங்களில் நம்முடைய பண்டாரத்தார் சமூகம், கோவம்ச சமூகம் முதன்மையானது. ஆயிரம் ஆண்டுகளாய் இறைவனுக்கு இணையாக, இறைவனோடு, ஆண்டவனோடு, கடவுளோடு, கருப்புசாமி முனுசாமியிலிருந்து பழனி முருகன் வரை இறைவனோடு நெருக்கமாக இருக்கிற ஒரே சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய பண்டாரத்தார் சமூகம்தான். ஆண்டி பண்டாரம் என்றால், ஆண்டி என்றால், பண்டாரம் என்றால் தாழ்வென்று கருதுகிறது அல்ல. நம்முடைய அந்த பார்வை தவறானது, பிழையானது. அது கூட நம்முடைய தொழிலதிபர் ஐயா சொன்னாங்க. ஒரு முறை மூத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர் பாண்டியன் ஐயா அவர்கள் ஒரு பொதுவுடைமைவாதி, ஆனால் ஒரு பொது தளத்திலே அந்த நம்ம சமூகத்தை சுட்டி காட்டி அப்படி சொன்னார். நாங்கள் அதை திருத்துவதற்கு முயன்றோம், திருந்தினார்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பயன்படுத்துறதில்ல. நம்முடைய சமூகம் அதை, அந்த வார்த்தையை பயன்படுத்த தவிர்க்க வேண்டும் என்று கருதுவதற்கு முன்பாகவே தனியரசு எந்த இடத்திலும் அதை ஒரு தாழ்வான குறியீடாக பயன்படுத்தியதில்லை. ஏனென்றால் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களில் முதன்மையான சமூகம் நம்முடைய ஆண்டியார் சமூகம், பண்டாரத்தார் சமூகம் என்பது தாழ்வல்ல, உயர்வான சமூகம். இறைவனுக்கு நெருக்கமாக இருந்து கோடிக்கணக்கான பேர் இறைவனிடம் வந்து தன் துன்பத்தை, துயரத்தை, கண்ணீரை போக்குவதற்கு அவன் இறைவனிடத்திலே வேண்டி கேட்கின்ற பொழுது அவர்களை ஆறுதல் படுத்தி இறைவனிடத்திலே புஷ்பத்தை தந்து, திருநீரை தந்து, சந்தனத்தை தந்து, குங்குமத்தை தந்து மனிதனை மனிதனாக்குகிற ஒப்பற்ற சமூகம் நம்முடைய பண்டாரத்தார் சமூகம். ஆகவே பண்டாரத்தார் சமூகம் தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த சாதி. அது நம்ம அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம பார்க்கணும். நம்மை விட இந்த மண்ணில் உயர்ந்த சாதி எதுவும் இல்லை. சாதியில் நமக்கு உடன்பாடு இல்லை. தமிழ் சமூகங்கள் சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு அடுக்கு நிலை கூடவே கூடாது.
நம்மை போன்ற ஒரு உயர்ந்த சமூகம், பண்பட்ட சமூகம் தமிழ்நாட்டில் வேற யார் இருக்கிறா? ஒரே ஒரு நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மது அருந்தாமல், புகைப்பிடிக்காமல், தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல், கூலிக்கு கொலை செய்யாமல், ஏன் இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தை எதிர்த்து கூட இதுவரை போராடுவதற்கு அமைப்பாக கூட திரளாத ஒரு மென்மையான சமூகம், ஒரு நேர்மையான சமூகம், யாரையும் நம்பி வாழாத சமூகம், யாரையும் நம்பி வேண்டி இறைந்து வாழாத சமூகம். இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கிறது. மனிதனுக்கு இறைவனோடு தொடர்பு படுத்துகிற சமூகம் மட்டுமல்ல நம்முடைய சமூகம் மக்களுக்கெல்லாம் வகை வகையான உணவை தயாரித்து சுவைத்து எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் உடனே அவனுக்கு பசியை ஆற்றுகிற சமூகம் உலகத்தில் எந்த சமூகம் இருக்கிறது? ஒரே சமூகம் நம்முடைய சமூகம் மட்டும்தான். அப்படி அவனுக்கு சுவை, உணவு, நிறைவான அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான உணவையும் தந்து, அவனுக்கு இறையோடு ஆண்டவனோடு தொடர்பையும் தந்து, இன்னும் ஒருபடி மேலே போய் ஆண்டவனை, கடவுளை, அவன் நிர்வாணமாக இருக்கிற ஆண்டவனுக்கு உடையை உடுத்தி, அவனுக்கு புஷ்பத்தை, பூக்களை மாலையாக தொடுத்து அலங்காரப்படுத்தி, அவனை கிரீடம் வைத்து மகுடம் சூட்டி, சாதாரண ஆண்டவனையே மனிதனாக சக்தியுள்ள கடவுளாக காட்டுகிற ஒரே சமூகம் நம்முடைய சமூகம் தான். ஆண்டவனையே மிளிர வைத்து அழகுபடுத்துகிற நம்மை பார்த்து நம்மை விட யார் உயர்ந்த சாதி இந்த நாட்டில்? யார் இல்லை. ஆகவே இந்த மாநாடு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என் ஆருயிர் சகோதரன் கலையரசன் இந்த மாநாட்டை ஒரு நட்சத்திர விடுதியை போல தமிழ்நாட்டிலேயே ஒரு அழகான திருமண மண்டபம், தமிழ்நாட்டில் நம்முடைய சமூகத்தின் பண்பாட்டின் தொட்டிலாக இருக்கிற நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் சித்தோட்டில் அழகான ஒரு மண்டபத்தில், அரங்கத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருந்து குடும்பமாய் இந்த மாநாட்டில் பங்கேற்று இந்த சமூகம் தாய் தமிழ் நாட்டின் தலை சிறந்த சமூகம், ஆயிரம் ஆண்டுகளாய் இந்த மண்ணில் உழைத்து வாழுகிற ஒரு சமூகம், உரிமைக்காக போராடாத சமூகம். இந்த சமூகத்திலே சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, உள்ளாட்சி மன்றங்களிலே மேயர் உள்ளிட்ட நகரமன்ற சேர்மன் உள்ளிட்ட பொறுப்புகளிலே இல்லை. சட்டமன்ற, நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அரசு பணிகளிலே IAS, IPS ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள் பெருமக்கள் என்று மக்களை நிர்வாகம் செய்கிற அரசு துறையிலே நம்முடைய குழந்தைகள் இன்னும் பெருமளவு எண்ணிக்கைக்கு வர முடியவில்லை என்கின்ற நிலையில் இந்த மாநாடு மிகச்சிறந்த தீர்மானங்களை ஏற்றியிருக்கிறது. 13 தீர்மானங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். 13 தீர்மானங்களும் நியாயமான, நேர்மையான தீர்மானங்கள். எந்த அரசு, அது தளபதி அரசாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா எடப்பாடியாராக இருந்தாலும், அல்லது இந்தியாவை ஆளுகிற காங்கிரஸ் அல்லது பாஜக மோடி அரசாக இருந்தாலும், இந்த 13 தீர்மானங்களை இந்த மாநாடு நடத்துகிற இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை மத்திய அரசும் மாநில அரசும் உடனே நிறைவேற்றிட அனைத்து நடவடிக்கைகளிலும் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்க தவறுமானால் இதுவரை அரசியல் களத்திலே போராடாத இந்த சமூகத்தை போராடு களத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள் என்று நம்புகிறேன். அப்படி போராடினால் இந்தியாவில் இருக்கிற 30 முக்கோடி தேவர்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக நம்மோடு கரம் பற்றி இறைவனே வந்து நின்று கோரிக்கை வைப்பதை போல அந்த கோரிக்கை நியாயத்தின் உணர்ந்து அடிகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சாமி இருக்காங்க, நம்முடைய பெரிய சமூக தலைவர்களாக இருக்காங்க. இப்போ நம்ம ரத்னசாமி ஐயா இருக்கார், OBC. இந்தியாவிலேயே 80 விழுக்காடு இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இன்னும் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. நமக்குள் சாதிகளாகவும் மதங்களாகவும் பிரிந்து ஏற்ற தாழ்வுகளோடு சமூகம் இன்னும் பண்பட்டு ஐரோப்பாவை போல, அமெரிக்காவை போல ஒரு வளர்ந்த நாகரிக சமூகமாக நம்முடைய சமூகம் தலைநிமிரவில்லை. கல்வி அறிவு நம்ம சமூகத்தில் இன்னும் கூடுதலாக இல்லை. அப்படி உயர்ந்த கல்வியை கற்று நாட்டில் உயர்ந்த செல்வந்தர்களைப் போல நாமும் செல்வந்தர்களாகி நாமும் எல்லா வகையான வளங்களையும் பெற்று தன்னுடைய சொந்த மண்ணில் தாய் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு வாழ இந்த மாநாடு முதல் முயற்சி எடுத்திருக்கிறார். அதில் தான் நம்ம தொழிலதிபரியாக வந்திருக்கார். 85 வயசுல பெரிய நம்ம சமூகத்திலேயே பெரிய பணக்காரர்.
அந்த செல்வத்தை இப்ப நம்ம என்ன சொன்னாரு, இப்ப நாம எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரா வரல, ஏன் முதலமைச்சரா வரல, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கூட வருவதற்கு நமக்கு எல்லா தகுதி இருக்கு. ஆனாலும் நம்ம அதுக்கு முயற்சிக்கணும்னா இந்த மாநாட்டில் எங்க ராஜ்கவுண்டர் நடத்துகிற மாநாடு இப்ப சமீபத்தில் எழுமத்தூர்ல நடத்தினார், ஒரு தாக்கத்தை தந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மேற்கு மண்டலத்துக்கும் ஒரு தாக்கத்தை உருவாக்கிய அந்த மாநாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் உழைத்து காடுகளிலே உழுது பயிர் செய்து கால்நடைகளோடு வாழ்ந்த இந்த மண்ணின் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று அந்த மாநாடு வலியுறுத்தியது. அரசு பரிசீலிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு குங்கலைஞர் பேரவை துணை நின்றது. அப்படித்தான் இந்த மேடை. இப்ப இவ்வளவு பெரிய மேடை, இப்ப நீங்க நான் என்னுடைய மாநாட்டில் கூட இவ்வளவு பெரிய ஆளுகிற அதிமுக அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது நேற்று வந்த மோடியினுடைய மாநாட்டு மேடையை விட ஒரு பெரிய மேடை அழகா இருக்கு. அந்த எழுச்சி, அந்த பக்குவம், அந்த பொழிவு எங்கிருந்து வருதுன்னா, அதாவது ஆண்டவனையே அலங்கரித்து உலகத்தை ஆள தகுதியுள்ள ஒரு பிம்பத்தை காட்டுகிற நாம் இந்த மாநாட்டையும் அதுபோலவே நீங்கள் அலங்கரித்து இவ்வளவு எழுச்சியோடு காலை 4 மணியிலிருந்து எங்க சரவணன், நம்ம சோழாசிராமணி, இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக பரமத்தி வேலூரில் வெற்றி பெறுவதற்கு அவர் சார்ந்த இயக்கத்தை காட்டிலும் கூடுதலாக உடன் பிறந்த சகோதரனை போல என்னுடைய சரவணன் மாநில துணைத் தலைவர் அப்படி 24 மணி நேரம் குடும்பத்தோடு பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராக பரமத்தி வேலூரிலே 30,000த்திற்கும் மேற்பட்ட கூடுதலை வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு நம்முடைய சமூகம் துணை நின்றது. அதில் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் எனக்கு துணை நின்றார். 24 மணி நேரமும் கட்டணம் இல்லாமல் என்னிடமிருந்து பண ஆதாயமோ எந்த தனித்த ஆதாயத்தை இதுவரை பெறாமலேயே என் மீது இருந்த அந்த தனித்த சமூகத்தின் மீது, இந்த மண்ணின் மீது இருக்கிற பற்றால் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் சொந்த பணத்தை செலவு செய்து, தான் உழைத்து சேமித்த பணத்தை செலவு செய்து இந்த சமூகம் இந்த இயக்கத்தை என்னை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குள்ளே குரலை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்த சமூகம் நம்முடைய பண்டாரத்தார் சமூகம், கோவம்ச சமூகம். ஆகவே நீங்க இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்ல இப்ப சமீபத்தில் இங்க ராஜ்கவுண்டர் வர போற மாதிரி நம்முடைய சமூகத்தில் நீங்க யார் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலிலேயே தகுதியான தொகுதியில் நிறுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நம்ம முயற்சிக்கும். அதில் நம்ம நிறுவன தலைவர், முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க, தாசில்தார் ஐயாவெல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் கலெக்டராக இருந்திருக்கணும், இன்னும் பெரிய ஸ்டேட் சென்ட்ரலோட துறை சார்ந்த செயலாளர்கள் அளவுக்கு போயிருக்கணும், நீதிபதிகளாக இருக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் நம்ம பக்குவப்படுவதற்கு தான் இந்த மேடையும் இந்த மாநாடும் குடும்பமாய் ஆயிரக்கணக்கிலே நாம் இங்கு திரண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை போல, ஒரு திருவிழாவை போல கூடி கலைகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கக்கூடாது. இந்த தலைவர்கள் எல்லாம் அந்த கனவு, அவர்களுடைய விருப்பம் என்னவோ, இந்த சமூகத்தின் தாழ்வு அல்லது அந்த சமூகத்தினுடைய நீண்டகால கோரிக்கை, அதை நிறைவேற்றுவதற்கு நாம் அமைப்பாக திரண்டிருக்கிற, கூடி முடிவெடுக்கிற ஒரு மாநாடு. ஆகவே உங்களுடைய எல்லா வகையான இந்த சங்கத்தின் இயக்கத்தின் தலைவரின் என் ஆருயிர் இளவல் கலையரசன் எப்படி இங்கே ஈரோட்டில் ஒரு நட்சத்திர ஒரு தொழிலதிபரா, ஒரு சமூக சேவகரா இந்த மண்ணில் இருக்கிறாரோ நம்ம சமூகத்தில், அதுபோன்று தமிழ்நாடு முழுக்க இன்னும் நம்முடைய நட்சத்திர அந்தஸ்தில் இந்த சமூகத்தின் பிறந்த நம்முடைய உறவுகள் எல்லா துறைகளிலும் செழித்து வளர்ந்து நம் சமூகத்தையும் ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தி வறுமை அறியாமையிலிருந்து மீட்டு எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த தாய் தமிழ் மண்ணில் வாழக்கூடிய 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையும், இந்தியாவில் வாழுகிற 140 கோடி மக்களையும் வறுமையிலிருந்து, அறியாமையிலிருந்து, சாதி மத சண்டையிலிருந்து, அரசியல் கட்சிகளினுடைய பரஸ்பர துவேஷங்களிலிருந்து இந்த மக்களை மீட்டு நம்முடைய மக்கள் அனைவரும், நாட்டின் மக்கள் அனைவரும், ஏன் உலகம் முழுக்க இருக்கிற 800 கோடி மக்களும் அமைதியான நல்வாழ்வு வாழ இந்த மாநாடு கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை வழிமொழிகிறது, ஏற்கிறது, ஆதரிக்கிறது. சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே எனக்கு வாய்ப்பு வந்தாலும் இந்த மேடையில் இருக்கிற யாரெல்லாம் வாய்ப்பு வருகிறதோ அவர்கள் எல்லாம்
இந்த மாநாட்டின் தீர்மானங்களை சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே பேசி இதை அனைத்தையும் அரசின் ஆணைகளாக மாற்றுவதற்கு உங்களோடு உடன் பிறந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினரை போல உங்கள் வீட்டு பிள்ளை தனியரசு உங்களோடு வாழ்நாளெல்லாம் உயிரிருக்கிறவரை பாடுபடுவேன், போராடுவேன், தொண்டாற்றுவேன் என்கிற உறுதியை தந்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க பண்டாரத்தாரினுடைய ஆண்டி பண்டாரத்தாருடைய குலம் செழிக்க, வம்சத்தினாருடைய குலம் செழிக்க துணை நிற்போம். வாழ்க வாழ்க என மாநாட்டை வாழ்த்தி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தை மாதத்தில் ஒரு ஐப்பசி அடைமலை போல் இந்த அரங்கம் நிகழ்ச்சி துவங்கியதிலிருந்து ஒரு 10 முறையாவது நாங்கள் அமைதியாக்க வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டு கொண்டிருந்தோம். எந்த விதமான அறிவிப்புமின்றி இந்த அரங்கத்தை கட்டி போட்ட தமிழ்நாடு கொங்கு பேரவை இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் ஐயா தனியரசு எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். அதுபோல நம்மளுடைய 13 தீர்மானங்களையும் ஐயா அவர்கள் உள்வாங்கி அதை படிப்பதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் தலைவர்கள் பேசி முடித்தவுடன் நம்முடைய தீர்மானம் இந்த சபையில் ஒலிக்கப்படும். அந்த தீர்மானத்தை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்க்க இருக்கிறோம். அந்த தீர்மானங்களை நியாயமான தீர்மானம் என்று ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே, ஒரு நிறுவனத்தின் தலைவரே பேசியிருக்கிறார்கள். ஆகவே வரும் காலங்களில் ஐயா அவர்கள் உறுதியாக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவார்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் நம்மளுடைய பண்டார சங்கத்தின் அந்த 13 தீர்மானங்களையும் அந்த சட்டசபையில் ஐயா எதிரொலிக்க வேண்டும். ஐயா கூறியதை போல நம்மளுடைய சமுதாயத்திற்கு இதுவரை ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எந்த ஒரு உயர் பதவியோ அரசியல் பதவியோ கிடையாது. ஐயாவை போன்றவர்களிடம் நம்மளுடைய குறைகளை எடுத்து கூறி நம் கொங்கு மண்டலத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள், நம் இரத்தத்தோடு இரத்தம் ஒன்றியவர்கள். ஆகவே நம்மளை பற்றி அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஐயா அவர்களுக்கு இந்த மேடையின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். சட்டசபையில் எங்களுடைய சமுதாயத்தின் குரலாக நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பல இடங்களில் எங்களுடைய ஜாதியை பற்றி அந்த இழிவான சொற்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இழிவான சொற்களை எடுத்து எங்களுக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு பெயரை நாங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி கொடுத்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எடுத்து கூறி அதை சட்டமாக்கி எங்களை அதே எம்பிசியில் வெறியில் வைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களிடம் எங்களுடைய கோரிக்கையில் வைத்து உங்களுடைய எழுச்சியான பேச்சுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். உறவுகளே, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க. சேர் நிறைய இருக்கு, வெளியில இருக்கு. தயவு செஞ்சு உட்காருங்க. அந்த கார்னர்ல இருக்கவங்கலாம் சேர் இருக்கு, வெளியில எல்இடி ஸ்கிரீன் இருக்கு, போய் உட்கார்ந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஹலோ, அடுத்தது நம்மளுடைய மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள KS ராஜ் கவுண்டர், நம்முடைய கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர், புதிய திராவிட கழக தலைவர், தமிழ்நாடு மரபு சீர் மரபினர் நலவாரிய உறுப்பினர் ஐயா மரியாதைக்குரிய திரு KS ராஜ் கவுண்டர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு மாநில பொதுச் செயலாளரை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு கோவம்ச முன்னேற்ற நலச்சங்கத்தின் முதலாம் மாநில மாநாட்டில்
என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டுள்ள என் அருமை சகோதரர் வம்சம் கோவம்சத்திற்கும் ஆண்டி பண்டாரம் சமுதாயத்திற்கும் நான் சார்ந்த புதிய திராவிட கழகத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு சிறப்பான ஏற்பாடை செய்த அருமை சகோதரர் அன்பு அண்ணன் நிறுவன தலைவர் பழனிசாமி அவர்களுக்கும் அருமை சகோதரன் கே கலையரசன் அவர்களுக்கும் ஐயா தர்மலிங்கம் அவர்களுக்கும் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்பாக உரையாற்றிய அருமை சகோதரர் கொங்கு மண்டலத்திலே சொல்லப்போனால் ஒரு 20 ஆண்டு காலமாக அரசியல் பணியிலே, அந்த 20 ஆண்டு காலத்தில் அன்னைக்கு எப்படி நம்ம தனியரசனை பார்த்தோம்னா அன்று முதல் இன்று வரை கொங்கு இளைஞர் பேரவை என்ற அமைப்பை அதே எழுச்சியோட, அதாவது கொங்கு மக்களுக்கு மட்டும் அல்லாமல் நான் பார்த்த தலைவர்களில் அனைத்து மக்களுக்கும் அரசியல் உருவமை வேணுங்கிறதுல நாங்களாம் எடுத்து இன்றைக்கி எப்படி முன்னாடி கொண்டு போகிறோம்ல அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முன்னாதாரமாக தெரிந்துள்ள அன்பன் தனியரசன் அவர்கள் பேசும்போது 10 ஆண்டு அரசியல் காலம் சட்டமன்றத்தில் பேசின பேச்சை அண்ணன் 10 நிமிஷம் இங்கே பேசிட்டு போயிருக்காரு. அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதாவது உளவு இல்லை என்றால் உணவு இல்லை என்றால் உலகம் அழிந்திருக்கும். என்னதான் நாங்கள்லாம் விவசாயம் பண்ணி அந்த உணவை கொடுத்தாலும் அதை அந்த வெறும் அரிசியை அந்த உணவை அது இன்சுவையாக மாற்றி மக்களுக்கு படைச்சி இறைவனுக்கு படைச்சு இறைவனோடு இறைவனா அண்ணன் சகோதரன் தான் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி இறைவனோட நேரடி தொடர்பில் இருந்து அந்த இறைவனை சிறப்பாக காட்சியாக கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் நீங்கள். இந்திய வரலாற்றில் கோயிலுக்கு என்றால் இன்னைக்கு யார் வேணால் போய் கோயிலுக்கு உள்ளாடி இன்னைக்கு சில கோயிலில் போய் யார் வேணால் வந்து ஐயராவோ அர்ச்சகராவோ இருந்திருக்கலாம். தமிழ் பண்பாட்டோட முதல் குடி மூத்த குடி மக்கள் நீங்கள். ஆண்டி பண்டார சமுதாயம் கோவம்ச சமுதாயம் தாங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. உங்களுக்கு அவிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவிகள் அரசியலே முன்னாடி வந்துட்டாங்க. யார் சொல்கிற ஐயரெல்லாம் வெளி மாநிலங்கள்லேருந்து இந்த நாட்டுக்கு பஞ்சமலைக்கு வந்தவர்கள் அரசியல் என்ற அதிகாரத்தினால், ஆளுமை என்ற அதிகாரத்தினால் எப்படி இந்த கோயில்களோடு போந்தாங்க. நம்ம வெள்ளையினெல்லாம் இந்த நாட்டுக்குள்ள வரும்போது வெள்ளைக்காரனுக்கு கூஜா கூத்துன்னு வந்தா இன்னைக்கு நம்மளோட தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை கைப்பற்றோன்னா எங்கே கை வைக்கணும், கோயிலில் கை வைக்கணும்னு சொல்லி அந்த கோயிலில் அவரோட ஆட்சி அதிகார பலத்தை பயன்படுத்தி உள்ளே வந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் சில இடங்களில் வந்திருந்துக்கலாம். இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு அதிகாரம் இல்லாதனால அவங்க அந்த இடத்துக்கு கிடச்சிருந்தா கூட இன்னைக்கு நான் வழங்கக்கூடிய கருப்பணசாமி கோயிலிருந்து அம்மன் கோயிலிருந்து என்னோட குலதெய்வ கோயிலிருந்து நீங்கள் தான் இன்னைக்கு முதன்மை. நீங்கள் எங்களுக்கு திண்ணீர் கொடுத்தா தான் நாங்கள் இட முடியும். எங்களுக்கு பரிவட்டம் இருக்கலாம், முப்பாடு இருக்கலாம், முதல் மரியாதை இருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரை பார்ப்போம், உங்களை தான் முதல்ல பார்ப்போம். நீங்கள் கொண்டாந்து அந்த திண்ணீர் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் வேண்டுகிற வேண்டுதல் எங்கள் கடவுள்கிட்ட போய் சேரும். அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க சமுதாயம் இந்த கொங்கு மண்டலத்தில். தமிழ்நாட்டிலேயே முதன்மையான சமுதாயம் இந்த கோவம்சம் சமுதாயம்னா அது யாராலையும் மறுக்க முடியாது. ஆண்டி பண்டார சமுதாயங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை. உலகக்கே உணவளிக்கிறீங்க. எத்தனை கல்யாணத்தில் பார்த்துருப்போம், எத்தனை தடபுடல விருந்து பார்த்துருப்போம். 1000 பேர் சொன்னால் 2000 பேர் வந்தாலும் சரி அந்த 2000 பேர்த்துக்கு உடனடியாக உணவை பரிமாறி அது அந்த குரத்தில் அந்த தரம் குறையாம அந்த உணவு ரசம் எப்படி இருந்தோ ரசம் அப்படியே வேறு, தயிர் எப்படி இருந்தோ தயிர் அதே மாதிரி உடனடியாக அந்த பங்களிச்சு அனைவருக்கும் இன்சுவை விருந்து அழைச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் அரசியல் இல்லை, பொருளாதாரத்தில் இல்லை, எல்லாத்துலேயும் வளர்ந்து வரணும். உங்களோட வெற்றியில் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். கல்வியில் சரி, பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் சரி. அண்ணன் தனியரசன் சொன்ன மாதிரி அதாவது அரசியலாக நீங்கள் திரண்டு வந்து வரணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியரசனுக்கு தெரியும். இப்போ எங்கள் எழுதுனா வேட்டு கவுண்டர்லேயே வந்து அந்த காலங்களெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ முதல் மாநாடு போடுறப்போ வேட்டு கவுண்டர்லாம் அணிதிரண்டாங்க. இப்போ எப்படி அணிதிரண்டாங்க தெரியுமா? திமுக கூட்டு மாநாடு ஓட்டால் திமுக மாநாடு, அண்ணா திமுக கூட்டிக்கிட்டு இருந்தால் அண்ணா திமுக மாநாடு. இப்போ வந்து எங்கள் வந்து காட்டு வேட்டுவர், கரை வேட்டுவர், அந்து வேட்டுவர் அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா டிஎம்கே வேட்டுவர், ஏடிஎம்கே வேட்டுவர், பிஜேபி வேட்டுவர், கரை வேட்டுவர் அப்படி இருக்குது. இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மேடை வந்து ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அமைப்பு இப்போ தனியார்லாம் நினைப்பதுன்னா ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஆள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 60-80 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு தலைவரில் ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க. அதாவது கட்சியா இல்லை, சமுதாயமாக நம்ம ஒன்று தரணும். நமக்கான அரசியல் அங்கீகாரம் வேணும். நம்ம மக்களும் போய் சட்டமன்றத்தில் பேசணும், நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்படிங்கிற உங்களை எண்ணம், அந்த எண்ணம் வந்து ஈடேறணும்.
இன்னைக்கு வந்து சொல்லப்போனால் அண்ணன் தொழிலதிபர் அண்ணன் ராஜலிங்க அண்ணன் வந்திருக்கார். நாங்களாம் சேர்ந்து சமூக நீதி மாநாடு போட்டோம், மதுரையில் போட்டோம். அந்த மாநாட்டில் பெருந்திரளாக வந்து கலந்துக்கிட்டு சமுதாயத்தில் முக்கியமான சமுதாயம் ஒரு சமுதாயம் மதுரையில் ஏர்போர்ட்டு பக்கத்தில் அண்ணனுக்கு கோடான கோடி சொத்துல அந்த மாநாடு சமூக நீதி மாநாடு 100க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் சேர்ந்து மாநாடு நடத்துகிறப்போ அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர். அது மிகப்பெரிய ஒரு பெருமை. இன்னைக்கு என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சொல்லும் சரி, அங்கே போய் ஒரு மாநாடு மதுரையில் போடணும்னு அண்ணன்ட்ட கேட்டு தான் போடக்கூடிய ஒரு வல்லமை படைச்ச சமுதாயம் உங்கள் சமுதாயம் இருக்கிறீங்க. நீங்கள் அரசியலாக திறனும், சட்டமன்றத்தில் போய் உங்கள் குரல் பதிக்கணும். எத்தனை நாளைக்கு இப்போ வந்து நான் சொல்லும்போது தனியரசன் பேசுகிறப்ப சொன்னார், வேட்டு கொண்ட சமுதாயமாக அரசியல் அங்கீகாரம் பெற்று 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம், மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறோம், வாரிய தலைவராக இருந்திருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை பண்டார சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வாரிய தலைவர் பதவியிலையோ கிடைக்காதுங்கிறது வந்து வருத்தத்தை அளிக்குது. இந்த தேசத்தில் நீங்கள் இல்லாத சமூகம் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5000லேருந்து 30,000 வரைக்கும் இல்லாத தொகுதியே கிடையாது. ஆண்டி பண்டார சமுதாயம் இல்லாத தொகுதியே கிடையாது. நீங்கள் சட்டமன்றத்திலையோ சேர்மனாகவும் வைஸ் சேர்மனாகவும் நீங்கள் மாவட்ட கழக செயலாகவும் உங்களுக்கோட நாங்கள் எப்பொழுதுனையும் நீங்கள் சொல்கிற கோரிக்கை இன்னைக்கு 13 கோரிக்கை என்ன தனியாக சொல்லும்போது சொன்னார். அந்த 13 கோரிக்கையும் நீங்கள் இன்னும் கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு அதாவது ஐஎஸ் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, இப்போ நான் பேசுகிற பதிவுகளை அங்கே பதிவு பண்ணுறீங்க, அண்ணன் பேசுகிற பதிவுகள் அத்தனை பதிவுகளும் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னோட உங்களுக்கு நான் வந்து யானை பண்ணுற குதிரை பண்ணுற சொல்லலை, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 13 கோரிக்கையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர், தமிழ்நாட்டில் நல்லாட்சி வளையக்கூடிய தமிழ்நாடு முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் நான் கட்டாயம் சேர்ப்பேன். மாண்புமிகு தமிழக துணை முதல்வரோட கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிக்கிறேன். மேற்கு மண்டல பொறுப்பாளர் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சமூகம் பார்க்காம எல்லா சமூகத்துக்கும் ஒருதுழைப்பாக இருக்காங்க. நாங்கள் அப்படிதான் புதிய திராவிட கழகம் தோன்றதோட ஒரே நோக்கம் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கணும். இங்கே வந்து எல்லா சமுதாய மக்களுக்கும், அதாவது நீங்கள் 5000 ஓட்டு இருக்கா, நீ வந்து இந்த தொகுதிக்கு ஒரு சேர்மன் கொடு. 10,000 ஓட்டு இருக்குதா, நீ ஒரு மாவட்ட கவுன்சிலர் கொடு. 30,000 ஓட்டு இருக்குதா, சட்டமன்ற தொகுதியில் கொடு. 50,000 ஓட்டு இருக்குதா, நாடாளுமன்ற தொகுதியில் கொடு. இதுதான் எங்களோட கொள்கை. உங்கள் சமுதாயம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னேறக்கு உங்களோட தோளோடு தொலையோட நாங்கள் இருப்போம். அன்பு கலையரசன் அவர்கள் வந்து ரொம்ப தூரத்தில் எங்களுக்கு பக்கத்து ஊர், இங்கே எங்களோட வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்த கூட்டிகிட்டு வந்த ஸ்ரீதர் வந்தால் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், எங்கள் பஞ்சாயத்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். இங்கே வந்து நிறையா பேர் என்னோட தொகுதி முடக்கூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நிறையா வந்திருக்கீங்க, கோவிலேருந்து வந்திருக்கீங்க, கிணத்து கடவுலேருந்து வந்திருக்கீங்க. இன்னும் 100 நாளில் நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. எங்களோடு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறக்கு கட்டாயம் நான் சொன்ன பதவியில் உங்களை அமர்த்துறதுக்கு நாங்கள் கட்டாயம் உறுதியாக பாடுபடுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இன்னைக்கு மாநாடு முடிஞ்சிருச்சு போயிட்டோம், அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு மாநாடு போகலாங்கிற எண்ணத்தை மட்டும் விடாம இதே கோப்பா இருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாடு கோவம்ச முன்னேற்ற சங்கத்தோட கழக கொடியை ஊனுங்க, கட்சி போர்டை ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட கொடி இல்லாத ஊரே இருக்கக்கூடாது, சரிங்களா? அதை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. இதில் வந்து தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் எத்தனையோ பேர் இருந்தால் கூட இதை முன்னெடுத்து கொண்டு போகிற தலைவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் தலைவரா, நீ தலைவரா, நீ புது செய்கிறாங்களா, சட்டங்களெல்லாம் சில விஷயங்களை வரும் நமக்குள்ளேயே ஏற்படுத்த பார்ப்பாங்க. அதெல்லாம் கலைந்து அரசியலாய் திரளுங்கள். இந்த சமூகத்திற்கான அரசியல் அங்கீகாரம் என்று கிடைக்கிறதோ அன்றுதான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும். இந்த அனைத்து கோயிலையும் நீங்கள் தான் செயலாக இருந்தீங்க, இந்தியா முழுக்க செயலாக இருந்த சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனால் இன்னைக்கு சில அரசியல் காரணங்களால தான் நீங்கள் சில கோயிலிருந்து வெளியேற்றப்பட்டீங்க. அந்த நிலைமை மாறோம்னா நீங்கள் அரசியலில் வந்து கால் பண்ணிக்க வேண்டும். தமிழ்நாடு கோவம்ச முன்னேற்ற சங்கம் கிளைக்கழகத்தை எந்த ஊரில் போட்டாலும் சரி, எந்த ஊரில் போர்டு ஓப்பன் பண்ணாலும் சரி, அதுக்கான கொடியேற்ற கொடியை வந்து கம்பமாக இருந்தாலும் நாங்கள் கட்டாயம் அந்த கம்பத்துக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான் இல்லைன்னு சொல்லலை. நான் இந்த கூட்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நான் பதிவு செய்கிறேன். இந்த சங்கம் மட்டுமல்ல, இந்த சமூகம் உலகிற்கே உணவளிக்கின்ற சமூகம், கடவுளை கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய சமூகம். திண்ணீரை நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் இட முடியும். நாளில் எவ்வளோ பெரிய சிஎம் வந்தாலும் சரி, பிஎம் வந்தாலும் சரி, உங்கள் கையில் தான் திண்ணீர் வாங்கி இட்டாகணும். அவை தலையெழுத்து, சரிங்களா? கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கின்ற சமூகம். இன்னைக்கு பெரிய சித்தரெல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் சொல்கிற எல்லாரும் ஆண்டவனோட அருளோட தான் நான் உண்மையாலுமே இவ்வளோ சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க நான் நினைக்கல. மிக சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச அனைத்து கோவம்ச சங்க பொறுப்பாளர்களுக்கும் ஆண்டி பண்டார சமுதாயத்திற்கும் இந்த நன்னேரத்தில் புதிய திராவிட கழகத்தின் சார்பாகவும், நான் சார்ந்த வேட்டுக்குண்ட சமுதாயத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு அரசு சீர்மன்ற சார்பாகவும் நெஞ்சாத நன்றி சொல்லிட்டு, வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றி நீங்களாக இருக்கணும். உங்களோட வெற்றியில
நாங்கள் கட்டாய உறுதுணையாக இருப்போம், தோளோடு துணையாக இருப்போம். பேச்சுக்கு இல்லாமல் உண்மையான சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். எப்பொழுதும் உங்கள் சமுதாயத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை, சிறப்பான ஒரு மகளிர் மாநாட்டை ஏற்பாடு செய்த அனைத்து கலை நிர்வாகிகளுக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை KS ராஜ்கவுண்டர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.